ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் அமெரிக்காவின் முற்றுகையை மீறி பயணித்த ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்துள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது. இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தலைமை தாங்க உள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் தெஹ்ரான் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது தொடர்பில் இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. இந்த நிலையிலேயே ஈரானிய சரக்கு கப்பலை சிறைப்பிடித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டுஸ்கா என்ற பெயருடைய அந்த கப்பலை ஓமான் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை பலமுறை எச்சரித்ததாகவும் அதனை குறித்த கப்பலின் மாலுமிகள் பொருட்படுத்தாது சென்றமையினால் தாக்குதல் நடத்தி சிறைப்பிடித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கைப்பற்றிய அந்த கப்பலில் என்ன உள்ளது என்பதனை சோதித்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க கடற்படையின் இந்த செயற்பாடு போர் நிறுத்த மீறல் என்று தெரிவித்துள்ள ஈரான் இந்த ஆயுதமேந்திய கடற்கொலை செயலுக்கு விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது.